வணக்கம்ரா, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க நம்புறேன். இப்போ நம்ம வந்து காரைக்காலில் தான் இருக்கோம். கரெக்டாக மணி வந்து 10:20ங்க. நம்ம வந்து வீடியோவில் வந்து ட்ராவல் வீடியோ தான் போட போகிறோம். ஆனால் நம்ம கிட்ட ஒரு அடிப்படையான விஷயம் எதுவுமே இல்லை. ஸோ அதனால் வந்து நம்ம என்னெல்லாம் கஷ்டப்படுறோம், என்னெல்லாம் வாங்குறோம்னு சொல்லிட்டு எல்லாமே வீடியோவாக போட போகிறோம். அது உங்கள் சப்போர்ட் எப்பவுமே வேணும்னு நான் நினைக்கிறேன். நிறைய பேர் இருக்காங்க, கொஞ்சம் ஷையாக இருக்குது. அப்புறம் போக போக பழகிறோம். ஃபஸ்ட்டு அப்படி தான் இருக்கும், பார்த்துக்கலாம். ஏதோ ஆண்டவன் புண்ணியத்தில் வந்து ஒரு கேமரா வாங்கியிருக்குங்க. இது வந்து ஈக்கன் H9R இந்த கேமரா வாங்கியிருக்கேன். ஆனால் வந்து இதில் என்ன நம்மளுக்கு வந்து ஒரு சோதனைனா, கேமரா குவாலிட்டி கொஞ்சம் சரியில்லை. இன்னமும் கிளார் அடிக்கிற மாதிரி இருக்குது. நம்மளுக்கு இந்த என்ன பண்ணுறதுனே தெரிலாங்க, கற்பாகுது. நம்மளுக்கு வந்து இந்த 3000 வந்து ரொம்ப பெரிய காசு. ஆனால் வந்து இப்படி ஆகணும்னு நினச்சி கூட பார்க்கல. திருப்பி அந்த பையன்கிட்ட கொடுத்தா வாங்குவானா வேற தெரியல. பார்ப்போம் இது என்ன ஆக போகுதுன்னு வேற தெரிலங்க. இப்போலாம் உழைச்சி முன்னேறதை விட அடுத்தவங்க வயிற்றில் அடித்து முன்னேறவங்க தான் நிறைய பேர் இருக்கிறாங்க. சரி, இப்போ ஏன் நம்ம அதெல்லாம் பேசிக்கிட்டு இப்போல்லாம் நடக்கும்போது மன உடைச்சலுக்கு ஆளாகிடுவாங்க. வாழ்க்கையை கடுப்பாகுது. க்ரௌடு வர அதிகமாகிட்டே இருக்குது. இந்த கேமரா தாங்க 4K Ultra HD ஈக்கனு. ஆனால் அவுட்புட்லாம் பார்க்கும்போது சூப்பராக இருக்குது. ஆனால் கிளாரிட்டி வந்து பக்கத்தில் இருக்கும்போது நல்லா தெரியுது. என் கம்ப்ளைண்ட் வந்து ஆனால் லாங்கில் வந்து கிளார் அடிக்கிற மாதிரி இருக்குது. அதுதான் எங்கள் பிரச்சனை. என்ன பண்ணுறதுன்னு தெரில. கஷ்டப்பட்டு 3000வாங்க, கொஞ்சம் நஞ்சம் இல்லைங்க. 3000 வந்து ரொம்ப பெரிய காசு. அது 3000 வாங்கும் போது ரொம்ப நினைக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. என்ன பண்ணுறதுன்னு தெரில. ஸோ வந்து இதே கேமரா வந்து கொடுத்துட்டா கூட இன்னும் 3000 யாட்டாச்சும் வாங்கி புது கேமரா வாங்கினாலும் நம்ம ரேஞ்சுக்கு தான் வாங்க முடியும். இந்த கிளாரிட்டி கொஞ்சம் டல்லாக இருந்தாலும் கொஞ்சம் நீங்கள் தாங்க சப்போர்ட் பண்ணணும். கொஞ்சம் இப்போதைக்கு, அதுக்கப்புறம் போக போக நல்ல கிளாரிட்டியும் நல்லா போட ஆரம்பிச்சிடலாம். அவங்க இப்போ தான் வாஞ்சிலேருந்து ஒரு பையன் வந்து பார்த்துட்டு போனாங்க. நம்ம வீடியோ கொஞ்சம் பார்க்குறாங்க. பார்க்குற வரைக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நல்லா சப்போர்ட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு பார்க்குறவங்க எல்லாரும் நல்லா பண்ணுங்கள் அப்படின்னு தான் சொல்லிட்டு போகிறாங்க. எதனாலன்னா, நான் வந்து கஷ்டப்படுற பையன் அப்படின்னு சொல்லிட்டு நான் வீடியோ போடுறேன். வந்து கண்டென்ட்டுக்காக நான் வீடியோ போடல. நம்ம வாழ்க்கையில் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு அது மட்டும் தான் வீடியோ போடுறேன். வாழ்க்கையில் என்ன நடக்குது, என்னென்ன பண்ணுறோம், என்னென்ன அனுபவம் இருக்குதுன்னு சொல்லிட்டு எல்லாமே வீடியோவாக போடுறோம். போக போக வந்து கேமராவில் அது வரைக்கும் காசுலாம் சேர்த்துட்டு இதோட நல்லா பெட்டராக எல்லாமே பண்ணி உங்களுக்கு வந்து நான் எல்லாமே ட்ராவல் பண்ண ஆரம்பிச்சிடுறேன். நம்ம வீடியோ பார்க்குறவங்க எல்லாருக்கும் ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். என்ன நினைக்கிறேன்னா, ஒரு வந்து கஷ்டப்படுற பையன் இது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அவனால் நம்பி முன்னேறி வரான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அடையாளமாக இருக்குன்னு தான் நினைக்கிறேன். மற்றபடி கண்டென்ட்லாம் எதுவுமே கிடையாது. உங்களுக்கு தெரியும்ப்பா, தெரிஞ்சவங்களுக்கு வந்து தெரியும் நான் வந்து நிலமை என்ன எல்லாருக்கும் தெரியும். தெரியாதவங்களுக்கு வந்து கண்டென்ட்டுக்காக போகிறேன் யாரும் நினச்சிக்க கூடாதுல்ல. அதனால தான் என்னடா ஏதோ கேர்ள்ஸ் சவுண்டாக இருக்குன்னு நினைக்காதீங்க. ஆப்போசிட்டில் வந்து கேர்ள்ஸ் விளாண்டுட்டு இருக்காங்க. ஆனால் வந்து நம்மளுக்கு கொஞ்சம் நம்ம முன்னேறணும்னா நம்ம எதையும் பார்க்கக்கூடாதுன்னு அதனால கொஞ்சம் பழகிட்டேங்க. மனசை கல்லாக்கிட்டு வீடியோ போட வேண்டியதாங்க. இந்த ஹெல்மெட் ஒரு பையனோடது, இந்த மவுண்ட் ஒரு பையனோடது, இந்த மைக் செட் ஒரு பையனோடது, எல்லாருமே ஒரு பையன்கிட்டேருந்து வாங்கி வீடியோ போட்டுட்ருக்கேன். கூடிய சீக்கிரம் நம்மவும் சொந்தமாக வாங்க ஆரம்பிச்சிடலாம். இப்போதைக்கு கொஞ்சம் பேர் எல்லாம் டிஸ்டர்ப் பண்ணிட்டு வாங்கிட்டு இருக்க வேண்டியதுதான். மவுண்ட் வந்து ஒரு பொறையாறுலேருந்து ஒரு பையன்கிட்டேருந்து வாங்கிட்டு வந்தேன். இது வந்து எங்கள் ஏரியா பசங்களோடது. இப்போதைக்கு அடிப்படை விஷயம் எதுவுமே இல்லை. போக போயெல்லாம் வாங்கிடலாம் அந்த பையன். அண்ணா, நீங்கள் நல்லா நினைப்பீங்க, நம்பிக்கை எங்கடா நம்பிக்கை, காசு இருந்தால் வாங்கிடலான்டா அப்படின்னு நினைப்பீங்க. அப்படி சொல்லலாம், ஓகே தான். ஆனால் வந்து நம்ம வந்து காசுலாம் எதுவுமே கிடையாதுங்க. இது வரைக்கும் காசு கொடுத்து அந்த 3000 வாங்கலை. எனக்கு சேல்ரி வந்துடும் அந்த ஒரு நம்பிக்கையில் கைமாத்தா வாங்கி தான் அந்த கேமரா வாங்கியிருக்கேன். ஸோ அதனால சொல்ல வர அந்த ஒரு நம்பிக்கை வேணும்னு. ஓகேடா, இந்த மெயினாக என்ன எதுக்காக இந்த விளாகனா, ஒரு என் நம்பிக்கையால் ஒரு கேமரா ஒன்று வாங்கிட்டேன். ஆனால் என் நேரம்னு பார்த்து அது ஒழுங்காக ஒர்க் ஆகலை. அந்த நம்பிக்கை தான் மெயின். அதுக்காக தான் இந்த மெயினான இந்த வீடியோ. கேமரா வாங்கினது கூட அந்த வீடியோலாம் அந்த எடுக்கிறதுக்காக நான் வரல. ஸோ அந்த நம்பிக்கை தான் நான் ஒரு முக்கியம்னு சொல்கிறதுக்காக தான் இந்த வீடியோ போடுறேன். அவங்க லவ் அண்ட் சப்போர்ட் மட்டுமே கொடுத்துட்டே இருங்க. நம்ம காரைக்காலில் உள்ளவங்க, நம்ம நாகை, பொறையாறு எல்லா ஊர்லேருந்து இந்த காரைக்கால் சர்க்கிள் எல்லாமே வீடியோ பார்த்துட்ருக்காங்க. யாராச்சும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டன் தட்டிடுங்க. லவ் யூ ஸோ மச் ராய்.